டிகே மாறா நேற்று பார்த்தீங்கன்னா 7:30 PM பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து கண்ட்ரோலில் எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய போர்க்கப்பல்கள் வந்து அங்கே 2 எல்லையோர பகுதியிலையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆபர்கான் லிங்கன்னு சொல்லிட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெரால்டு போர்டு சொல்லிட்டு நிறைய வகையான போர்க்கப்பல்கள் அங்கே எல்லையோர பகுதியிலேயே நிறுத்தி வச்சிருக்காங்க. ஈரானோட கப்பல் ஏதாவது வெளியே வந்தாலும் சரி, உள்ளே போனாலும் அவங்களுக்கு தாக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அமெரிக்கா சைட்லேருந்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிற வெளி கண்ட்ரிஸோட கப்பல்கள் எதாக இருந்தாலும் போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அமெரிக்கா. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற கடலில் இருக்கிற கன்னி வெடிகளை தகர்ப்பதற்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கச்சா எண்ணெயோட பேரலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இதில் $96 இருந்துச்சு. இப்போ ஒரு பேரலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ $105 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு. இயேசு மாதிரி இருக்கிற ஃபோட்டோ கிரியேட் பண்ணி ட்ரூத் சோஷியல் மீடியாவில் சண்டே போட்டிருப்பாரு. அதை பார்த்தீங்கன்னா நேற்று மண்டே ட்ரூத் சோஷியல் மீடியாவிலேருந்து டெலீட் பண்ணியிருப்பாரு. ஏன் டெலீட் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மக்கள் எதிர்ப்புனால அந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணியிருப்பாரு. இது ஏன் எதுக்காக போட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ தலைவர்னு சொல்லிட்டு போப் லியோ அவர்கள் ஒரு அறிவுரை சொல்லியிருப்பாரு, போரை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை வந்து ட்ரூத் சோஷியல் மீடியாவில் போட்டிருப்பாரு.